அல்லாஹ் தஆலா தீனுடைய உழைப்பு செய்யக்கூடியவங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவி என்ன சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கிடைக்கிற பேர் தான் அல்லாஹ்வுடைய உதவி, நுஸ்ரத். ஒரு தனிநபருக்கு கிடைக்கிற உதவி இருக்குது, இதுக்கு பேர் கராமத். ஒரு மனிதன் என்ன செய்கிறார், இபாதத் செய்கிறார், கொடுக்கிறவன் கரெக்டாக இருக்கார், தீன்மை நடக்கிறார், இவருக்கு அல்லாஹத்தால உதவி செய்கிறான் தனிப்பட்ட முறையில் அவருடைய வாழ்க்கையில். இதுக்கு பேர் கராமத். அவரை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியப்படுத்தி அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான். நுஸ்ரத் என்பது என்ன, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் செய்கிற உதவி. வளமைக்கு மாற்றமாக ஒட்டுமொத்த இஸ்திமாயி அடிப்படையில் எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு உதவி தான் நுஸ்ரத். இது எப்போ கிடைக்குன்னா தாவத் கொடுக்காம கிடைக்காது. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் தாவத்து கொடுக்காம அவர் தீனுக்கு உதவி செய்தால் ஆக முடியாது. அல்லாஹ் இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால், தீனுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதர் தீன்படி முழுக்க வாழ்றார், இபாதத்தில் கரெக்டாக இருக்கார், கொடுக்குவாங்க கரெக்டாக இருக்கார், ஆனால் இவர் தீன்தாரி ஆக முடியும், ஆனால் தீனுக்கு உதவியாளராக ஆக முடியாது. அவர் தீன்தாரி ஆக முடியுமே தவிர தீனுக்கு உதவியாளராக என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. அவர் தீன்தாரி, கொடுக்குறவாங்க கரெக்டாக இருக்கார், குடும்பத்தில் கரெக்டாக இருக்கார், இபாதத்தில் கரெக்டாக இருக்கார், இவர் தீன்தாரின்னு சொல்லப்படுவார், ஆனால் தீனுக்கு உதவியாளராக கருதப்பட மாட்டார். இப்போ தீனுக்கு இவர் உதவி செய்ய மாட்டாரோ இப்போ அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்க்க முடியாது. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடன் நீங்கிறதோ தேவைகள் பூர்த்தி ஆகிறதோ தீனுடைய உதவி இல்லை. தீனுடைய உதவி என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கிடைக்கிற ஒரு உதவி. அது எப்போ கிடைக்கும், அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக தாவத்துடைய உழைப்பு செய்யும் பொழுது அது கிடைக்கும். அதை சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் நல்லடியார்களுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் உதவி செஞ்சான், வழிகாட்டினான். அது பல சம்பவங்கள் சொல்லி காமிச்சான். அதில் முக்கியமான சம்பவம் என்ன சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வஃபாத், அவங்களுடைய ஷஹாதத். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பார்க்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னைக்கு மௌத்தாகிறாங்களோ அன்னைக்கு இரவு, காலைல மௌத்தாருன்னா ஒரு நாள் முந்தி இரவுல கனவுல பார்க்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் அவர்களே நீங்கள் என்ன செய்வீங்க, நாளைக்கு நம்மளோட ஜும்மா நாள் நாளைக்கு நம்ம இடத்துல இருப்பீங்கன்னா. இன்னொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பார்க்குறாங்க. கூட அபூபக்கர்லாம் இருக்கிறாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, உஸ்மானே நீங்கள் நாளைக்கு நம்மளோட இஃப்தார் செய்வீங்கன்னு. அவங்களுடைய ஷஹாதத், நாளைக்கு கொலை செய்யப்படுவா என்பதை நபியர்கள் முன்னறிவிப்பாக என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லி காட்டிட்டான் முன்னறிவிப்பாக. அதனால் என்ன செஞ்சோன்னா மறுநாள் 20 பேருக்கு 20 அடிமைகள் உரிமை விட்டான். 20 அடிமைகளை உரிமை விட்டுட்டு அவங்க பைஜாமா அணிஞ்சுக்கிட்டான். சொன்னால் அவங்க அறியாமை காலத்தில், இஸ்லாமில் இல்லாத காலத்திலையும் பைஜாமா அணிஞ்சதில்லை, இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் பைஜாமா அணிஞ்சதில்லை. எதுக்காக பைஜாமா அணிஞ்சாங்க சொன்னால், இப்போ லுங்கி அணிவிக்கும் பொழுது லுங்கி எடுத்துருந்தாங்க, மறுநாள் கொலை செய்யப்பட்டாங்க சொன்னால் அவங்களுடைய அவுரத் தெரிஞ்சு போயிடும், அவருடைய முட்டு தெரிஞ்சு போயிடும், அவங்களுடைய தொடர் தெரிஞ்சு போயிடுற வாய்ப்புகள் இருக்குது கொலை செய்யப்படும் பொழுது. அதனால தன்னுடைய மௌத்தான நிலையிலும் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட நிலையிலும் தன் அவுரத்தை பாதுகாக்கணும், தன் மறைவிடத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி பைஜாமா அணிஞ்சுக்கிட்டான். எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த ஒழுக்கங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம் அவங்கள்ட்ட இருக்கு. அதுவும் அவங்க மறுநாள் குரானை திறந்து வச்சுக்கிட்டான். அப்படி திறந்து வச்ச நிலையிலே அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. அது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி அவர்களை கனவு கண்டான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் நபி அவர்களை கனவு கண்டான். ஒரு அறிவிப்பு இல்லை, அவங்க அழுதாங்க. இந்த ஈராக் வாசிங்க இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, அப்படி படுத்துகிறாங்க, அழுதாக ஒரு விவாயத்தினோட இந்த மாதிரி சிரமங்கள் படுத்துகிறாங்க என்பதாக என்ன செய்கிறாங்க, அது நபி அவர்கள்ட்ட முறையிடுறாங்க. நபி சொன்னாங்க 3 நாள் பொறுத்துக்குங்க. நபி சொன்னாங்க 3 நாள் பொறுத்துக்குங்க அப்படி சொன்னாங்க. கரெக்டாக 3 நாள் கழிச்சு ஷஹீதாக்கப்படுறான். இன்னொரு அறிவிப்பில் அவங்க நபி அவர்களை கனவுல பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க, இந்த உம்மத்து பெரிய கஷ்டப்படுத்துகிறாங்க, பெரிய தொல்லை கொடுக்குறாங்க. நபி சொன்னாங்க பொறுமையாக இருங்க, அலி அவர்களே பொறுமையாக இருங்க. பிறகு 2 நபர் கொண்டு வரப்படுறான், சங்கிடப்பட்டு கொண்டு வரப்படுறான். அவங்க தலைகள் நொறுக்கப்படுது. அது யாருன்னா அவங்கள கொலை செஞ்ச இப்னு முல்ஜிம் அவனும் கூட உள்ள அவனுடைய தோழரும் விளங்கிட்டாங்க, நம்ம மறுநாள் ஷஹீதாக்கப்படுறோம் என்பதை விளங்கிக்கிட்டான்.
மௌலானா இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, தீன்தாரிகளுக்கு தீண்ட உழைப்பு செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கனவு மூலம் ஆறுதலும் கிடைக்கும், வழிகாட்டலும் கிடைக்கும். எப்படி சொன்னா, கனவு என்பது நல்லடியார்களுக்கு நல்ல கனவாக அவன் வழிகாட்டலா இருக்கும். எந்த அளவுக்கு சூரத்து யூசுஃப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கனவு விளக்கம் கேட்கிறான். யாரு? ஒரு வசீர், ஒரு மந்திரி கனவு கண்டு அந்த நாட்டுடைய பிரச்சனை தீர்வு காட்டுறதுக்காக அல்லாஹ் கனவு மூலம் வழிகாட்டுறான். இது சொன்னாங்க, எத்தனையோ நபர்கள், எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ மக்கள் கனவின் மூலமா இஸ்லாத்தை வந்தான் என்பதா சொல்லி காமிச்சான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமுடைய அந்த ஹயாத்து சஹாபால முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க சொன்னா, அல்லாஹால ஒவ்வொரு நபருக்கும் சில சிறப்பு அம்சமும் கொடுத்துருக்கிறான். எப்படி அல்லாஹாலா ரிஸ்க் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்கிறான். ஒரு ஆள் பணக்காரராக, ஒரு ஏழையாக, ஒரு ஆள் குட்டையா நெட்டையா, இப்படி அல்லாஹாலா உலகத்துடைய சாதனங்களை பிரித்து கொடுத்தது போல சில நல்ல காரியங்கள் செய்வதற்கு சிலர்களெல்லாம் தௌஃபீக் கொடுத்துருக்கிறான். சிலவங்க மூலமாக இல்மு மாஷா அல்லா அவங்களுக்கு கொண்டு ஹயாத்தாயிட்ட இருக்கும், சிலவங்க மூலம் நிறைய சாத்தில் இணையக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல குணங்களை சில நபர்கள் அல்லாஹ் கொடுத்துருப்பான். பாருங்க, அவங்க போனால் நிறைய பேர் ஜமாத்து நினைஞ்சிருவாங்க, நம்ம போனால் எவனையும் வரமாட்டேக்கான், பேச்சு கேட்க மாட்டேக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கயிறு அல்லாஹ் கொடுத்துருப்பான். இந்த கயிறை பார்த்து ஒரு நியமத்து ஒரு நபருக்கு வழங்கப்பட்டதை பார்த்து பொறாமைப்படுறது அல்லாஹ் தப்பாக பிரிச்சு கொடுத்தா என்பதாக அல்லாஹ்ட்ட போட்டி போடுறது சொன்னான். அல்லாஹ்வுடைய முடிவை தவறு என்று சொல்லுவது. ஒரு மனிதர் ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள் உலக நியமத்தா இருக்கலாம் அல்லது தீனுடைய நியமத்தா இருக்கலாம், அந்த நியமத்தை பார்த்து பொறாமைப்படுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வை என்ன செய்றார்? மோதுகிறார். அல்லாஹ் தவறாக பிரிச்சு கொடுத்துட்டான் என்பதாக அல்லாஹ்ட்ட மோதுகிறார். எப்படி பொருளை அல்ல உலகத்து நியமத்தை அல்லாஹ் பிரிச்சு கொடுத்திருக்கிறானோ இதே போல அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களாக கொடுத்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும்? இப்படி ஒரு மனிதனுக்கு நல்ல தீனுடைய உழைப்பு நடக்குது, ஒரு மனித இல்முடைய சேவை நடக்குது, ஏதாவது ஒரு நல்ல பாக்கியங்கள் அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னா இப்போ நம்ம அவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும்? எப்படி நடந்து கொள்ளணும்னா அவர்களுடன் நாம் கலந்து உறவாட வேண்டும், அவரோட சேர்த்து கொள்ள வேண்டும். இதான் சஹாபாவுடைய கருத்து. சஹாபா கருத்துல யாருக்காவது ஒரு சிறப்பு கயிறு இருக்கு சொன்னா, ஒரு நல்ல குணம் இருந்து சொன்னா, ஏதாவது ஒரு நல்ல நியமத்து பாக்கியம் இருக்குன்னு சொன்னா அந்த நியமத்தை அடைவதற்காக சஹாபாக்கள் அவங்க பின்னாலே போவாங்க. அவங்களோட சகவாசத்தை அவங்களோட தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வாங்க. எதற்காக என்று சொன்னால் அந்த குணம் நம்மளுக்கு வர வேண்டும் என்பதற்காக. அதுக்கு மாற்றமாக ஒரு மனிதன் சரி பொறாமை கொள்றார். சரி, அவர் எப்படிங்க, அவருக்கு மட்டும் எப்படி, அவர் எப்படி முன்னேறலாம், அவர் எப்படி முன்னால போகலாம், அப்படி பொறாமைப்படுறது இருக்குது. பாருங்க, உலகத்து நியமத்து இருக்கு, அதான் பணம் இருக்கு, அதிலே பொறாமைப்படக்கூடாதுன்னு சொன்னா ஒரு நல்ல குணம் இருக்கு, ஒரு நல்ல சிபாத் இருக்கு, அதுல அவர் பொறாமப்பட்டார்னா எவ்வளவு பெரிய அபாக்கியத்தன்மை. அது இவர்கிட்ட வரவே வராது. மாறாக இவர் பொறாமைப்படுவது பகரமாக அவருக்கு பணிவிடை செய்து அவர் மீது தொடர்பு கொண்டு அவருடைய சகவாசத்திலிருந்து இந்த கயிறு நம்மள்ட்ட எப்படி வரும், எப்படி வர்றதுக்கு என்ன செய்யலாம் என்பதாக நினைக்கும் போது அவருடைய கயிறு. அதே இடத்துல இவர் பொறாமப்பட்டார் சொன்னா என்னாக, இவர் நிரந்தரமாக அவர் துர்பாக்கியவராக ஆயிடுவார். அந்த சிஃபாத் அவர்கிட்ட வரவே வராது. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த வாளை காட்டி, இந்த வாளை யார் எடுப்பது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. இதனுடைய ஹக்கை பூர்ச்சிபர் யார்? ஒரு புது சஹாபி, ஃபேமஸ் இல்லாத சஹாபி அபூ துஜான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த சஹாபி என்ன செய்வாங்க, அந்த வாளை எடுத்துக்குவாங்க, அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க. பார்க்கல புது சாதி பொறுப்பு எடுப்பாங்க. உடனே பார்த்துக்கலாமே நம்ம நினைக்கமா இல்லையா, எப்படி நிறைவேற்றலாம் பார்த்துக்கலாம் நினைக்கிறோம். இது பொறாமையுடைய அடையாளம். சஹாபி எடுத்துட்டான். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தாங்க, இவருக்கு என்ன குணம் இருக்கு, நபி அவர்கள் இவங்க இந்த வாழை கொடுத்தாங்களே, இவங்க ஹக்க பூர்ச்சியக்கூடியவங்களா இருக்கிறாங்களே, பின்னாலே போனான், இந்த குணம் நம்மள்கிட்ட வரணுமே. சஹாபாக்கள் பிறட்டக்கூடிய நல்ல குணங்கள், பிறட்டக்கூடிய நல்ல கயிறுகள் தன்னிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவங்க பின்னாலே போவான். அவங்க பின்னாலே இதன் மூலமாக தான் வரும். தீன் என்பது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதன் மூலமாக வரும். துனியா போட்டி போடுறதா வரும். பாருங்க, வியாபாரம் ஃபர்ஸ்டா, உங்க வியாபாரம் ஃபர்ஸ்டா போட்டி போடுறோம், அது துனியா, அது அழிஞ்சு போகக்கூடியது. தீன் என்பது போட்டி போடக்கூடிய விஷயம் இல்லை. தீன் ஒருவருக்கு உதவி செய்து கூட வாழும். நான் உங்களுக்கு உதவி செய்ய, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, இதன் மூலமாக நீங்க முன்னேற முடியும். அபூ ஜுபைர் பின்னால போய் நினைச்சாங்க, ஆஹா இவருதான் தகுதியானவர். வேற சந்தர்ப்பத்தில் மூலம் சொல்லி காமிச்சாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
பெரிய பெரிய சாதனை படைச்சாங்க, பெரிய பெரிய தியானம் செஞ்சாங்க, பெரிய பெரிய. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை அலி என்ன செஞ்சார்? இன்னை அபூதுஜால் தான் செஞ்சார். எப்படி தன்னை சார்ந்தவர்கள், தனக்கு பிடித்தமானவர்கள், தனக்கு நெருக்கமானவர்கள், இவர்களை அடக்கி வைக்க வேண்டும். புது புது நபர்களை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும், அவர் பாராட்ட வேண்டும். இப்படி சொல்ல ஜிப்ரீல் இறங்கிட்டான். இதான் நபி, இதான் குணம். தன்னை சார்ந்தவர், தனக்கு பிடித்தவர்கள், தன்னுடைய பெரிய பழையவர்களை என்ன செஞ்சாங்க? பெருசா சொல்லல, புது நபரை பார்த்து என்ன செஞ்சாங்க? மாஷா அல்லாஹ், இன்னைக்கு அபூதுஜால் தான் பெரிய சாதனைப்படுத்தி விட்டார் சொல்லிக்காச்சா. நம்ம சம்பவத்தில் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, சொன்னாங்க, யார் சொர்க்கவாசியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த நபரை பார்த்துக் கொள்ளுங்க. யாராவது சொர்க்கவாசியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த நபரை பார்த்துக் கொள்ளுங்க சொல்லி காமிச்சா. ஒரு நபர் வந்தார், பள்ளிக்குள்ள வந்தார். ஒழு செஞ்சனால தாழில் சொட்டு சொட்டா தண்ணி வருது. அவருடைய செப்பலை, அவர் மோசாவை தோல்ல போட்டுக்கிட்டார். பார்த்தாங்க. முதல் நாள் அந்த நபர், இரண்டாம் நாள் அதே ஏலான் செய்றான், சொர்க்கவாசியை பார்க்கணும் இவரை பார்த்துக்கிங்க. அப்புறம் அதே சஹாபி வராங்க. மூணாம் நாளும் அதே ஏலான் செய்றாங்க, சொர்க்கவாசி வரப்போறாரு. 3 நாள் அதே சஹாபி வராங்க. உடனே சஹாபாக்கள் வழங்கினா, எப்படிங்க இந்த குணம் நம்மள்ட்ட எப்படி வரும்? ஒரு சாத்திட்ட ஒரு குணம், ஒரு புது சாத்தியோ பழைய சாத்தியோ யாரோ அவங்கள்ட்ட உள்ள நல்ல குணம் நம்மள்ட்ட எப்படி வரும்? இவரை சொர்க்கவாசின் சொல்வதற்கு என்ன காரணம்? யோசிச்சா. அது அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டில் 3 நாள் தங்கலாமா அப்படின்னு கேட்டான். சரான் தங்குங்க. 3 நாள் பார்த்தாங்க. அவருடைய எந்த அமலும் பார்க்கல, தஹஜ்ஜுதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி ஏதோ அன்டைமில் இருந்துச்சாருன்னா பிறண்டு படுப்பாரு, படுத்து அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் ஏதோ சொல்லிக்க, அவ்வளோதான். 3 நாள் முடிச்சுட்டு பார்த்தாரு, நான் வீட்டுக்கு போறேன்னார். நானும் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அப்புறம் யோசிச்சாரு, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சு அவங்க சொர்க்கவாசம் சொன்னாங்களே, என்ன காரணம்? அவங்கள்ட்ட என்ன இருக்கு? என்கிட்ட எதுவுமே இல்லை. கொஞ்சம் தூரம் போனார், கூப்பிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய சொர்க்கவாசி சொல்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் யாருக்கு அல்லாஹ்தால் நிஅமத்தை பாக்கியத்தை கொடுத்தா நான் பொறாமப்படுறதில்லை. அது ஏன் அவருக்கு அப்படின்னு நினைக்கிறது இல்லை. மாறாக என்ன, எந்த முஸ்லீமை பற்றி என்னோட உள்ளத்துல எந்த விதமான தப்புன்னும் கிடையாது. அப்படியே இது ரொம்ப கஷ்டமாச்சு. அவருக்கு பெரிய பெரிய இபாதத் இல்லை, ஆனா மூமின்களை பற்றி நல்ல எண்ணம், பிறரை பற்றி எந்த பொறாமையும் கிடையாது. இப்படிங்க எங்க பொறாம வரும் சொன்னா, யார்கிட்ட அமல் மூலமாக தற்பெருமை வருமோ சொன்னாங்க. ஒன்றும் ஷுஹரத் பிரபலியம், அமல் செஞ்சு பிரபலியம் ஆகிறது. இன்னொன்று குபூலியத், அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது, அல்லாஹால ஏற்றுக்கொள்றது. ஷுஹரத் என்பது, பிரபலியம் என்பது பூமியிலிருந்து கிளம்பும். இவ்வளோ அமல் செய்யறாருப்பா, இவ்வளோ தியானம் செய்யறாருப்பா, ஆனா வானம் வரை போய் சேராது. குபூலியத் என்பது வானத்திலிருந்து இறங்குறது, வானத்திலிருந்து இறங்குறது. அது உள்ள பூமியில எல்லாரும் உள்ளங்களே போய் அது இடம் பிடிக்கக்கூடிய விஷயம். குபூலியத்தா அல்ல ஷுஹூரியத்தா, பிரபல்யமா அல்ல கபூல் செஞ்சானா எப்படி தெரியும் சொன்னா, பொறாமச்சு தெரியும். அமல் மூலமாக எனக்கு உஜுப் உண்டாகுது, கற்புரிமை உண்டாகுது, நான் நல்லவன் அப்படி என்ன வருதுன்னா இது ஷுஹூரத் பிரபல்யம். அமல் மூலமாக படிப்பினை வருது சொன்னா, நான் பயம் அதிகமாக சொன்னா இது கபூலியத். அமல் செய்ய தியாகம் செய்ய அல்லாஹ் என்னை ஏத்துக்குவானா, அல்ல ஒதுக்கிடுவானா அப்படி சொல்லி பயம் வந்து கொண்டே இருக்குன்னு சொன்னா இது கபூலியத்துக்கு அடையாளம். இல்லைன்னு சொன்னா அது பிரபல்யமும் சரி கான்ஷா. அதே கடைசியில திங்கக்கிழமை சொன்னாங்க, ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஃபித்னாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுதன் அப்படின்னா திரும்ப திரும்ப ஃபித்னா வரும். அல்லது இதுக்கு இன்னொரு தர்ஜுமா என்ன சொன்னா, எப்படி பாய் கோரைகள் ஒன்று அந்த நூல்கள் அவுத்தப்பட்டால் ஒரு கோரை இன்னொரு கோரையாக திரும்ப திரும்ப வருமோ, இதே ஃபித்னா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். ஃபித்னாக்கள் வந்துகிட்டே இருக்கும், குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். இதோட தீர்வு என்ன? மக்களிடம் குழப்பம், எதிர்ப்புகள் வரும், பல கேள்விகள் வரும், குற்றச்சாட்டுகள் வரும். இதோடைய தீர்வு என்ன? பதில் சொல்வதல்ல, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது இதோடைய தீர்வு கிடையாது. மாறாக அமைதியாக இருப்பது, அவங்களுடைய இக்ராமாக நடந்து கொள்வது, அவருடைய அஹ்லாக நடந்து கொள்வதே தீர்வு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த குழப்பத்திற்கு அவ்வளோ ஃபித்னாக்கு வளர்ந்து கொண்டே போகும். மாறாக எவ்வளோ இக்ராமாக நடந்து கொள்வோமோ, அஹ்லாக நடக்குமோ அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் அமைதியாகிட்டே இருக்கும். ஃபித்னாவுடைய நேரத்தில் அந்த ஃபித்னாவுடைய இடத்தை விட்டு காலி பண்ணுறதான் ஃபித்னாவுடைய தீர்வு என்பதாக சொல்லி காமிச்சா. மாஷா நீண்ட சம்பவம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் முரைசுடைய போர்,
அப்போ தண்ணி எடுக்க எல்லாம் கியூவில் நிற்கிறான். தண்ணி எடுக்கிறது கியூவில் நிற்கிறான். ஒரு அன்சாரி சஹாபி முஹாஜிர் சஹாபிக்கு மத்தியில் கொஞ்சம் மின்பின்னாயிருது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் முந்தி போயிடுறாரு. முந்தி போனோடனே அந்த முஹாஜிர் சஹாபியை லேச அடிச்சிடுறார். அடிச்ச உடனே அந்த அன்சாரி சஹாபி யாலல் அன்சார், அன்சாரிகள் சொல்லி கேட்க ஆரம்பிச்சான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது இந்த வாடை துர்வாடை வருகிறதுன்னு சொன்ன வார்த்தையில் அன்சார் என்ற வார்த்தை இருக்குது, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வார்த்தை. ஆனால் தன்னை சார்ந்தவர்களை தனக்கு உதவிக்கு ஹக்குக்கு மாற்றம் உதவிக்கு அழைக்கிறதுனால இந்த நாட்டவரும் சொல்லி காமிச்சான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபித்னா அழிப்பதற்காக 3 நாள் இரவு பகலாக அவங்களே என்ன செஞ்ச சஃபர் செய்ய வச்சான். 3ஆம் நாள் மதிய நேரத்தில் அவங்க ரெஸ்ட் எடுக்க விட்டாங்க. அவன் குதிரையில் அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்துட்டான். சீக்கிரமே அவங்க அந்த சூடு மணல்ல அவங்க தூக்கம் வர்றதா இல்லையான்னு சொல்லி அவங்க தூக்கம் முந்தி கொண்டு வந்துச்சு. இந்த ஃபித்னா அழிப்பதற்காக அதிகமாக உழைப்பு செய்வா அது தீர்வாக இருக்குது. அல்லாஹ் தஆலா மனுஷிய தௌஃபீக் செய்வான்.